அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் மரணித்த பின்பும் 3 விஷயங்களினுடைய நன்மைகள் அவனுக்கு வந்தடைந்து கொண்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? கியாமத் வரைக்கும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஸதகத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. 1. நிலையான அறக்கொடை. 2. பயன் பெறப்படும் கல்வி. 3. அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை. இதுல 3rd பாயிண்ட் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கும். முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் சில தெளிவான விளக்கங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலைச்சி நீடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பள்ளிவாசல் கட்டி தர்றது, மதர்சாக்கள் கட்டி தர்றது, அதுல ஒரு சின்ன பங்கு இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் அதனுடைய கூலி நமக்கு தருவான். அதே மாதிரி நீர்நிலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் கிணறு. இப்ப பாத்தீங்கன்னா கிணறு ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள்ல இல்லைங்களா? எங்கேயாவது தண்ணீர் வசதி நம்ம செஞ்சு தர்றோம், அந்த தண்ணீர் அவங்க எத்தனை வருட காலம் பயன்படுத்துறாங்க, அவங்க யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், நமக்கு அந்த நன்மைகளை நம்ம மவுத்தா போயிட்டாலும் கூட நமக்கு கொடுப்பான். அதே மாதிரி ஒரு மரம் நட்டு வைக்கிறோம், ஒரு மனிதருக்கு அந்த மரம் நிழல் தருது, காய் தருது, கனி தருது, அதனுடைய இலைகளை கொண்டு உணவு தருது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் வரையிலும் நமக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால முதலாவது என்னன்னா நிலையான அறக்கொடை. இதுதான் முதலாவது பாயிண்ட். ஆகையாலதான் நம்ம மதர்சாக்களுக்கோ இல்ல மஸ்ஜிது கட்டுறாங்க அப்படின்னா நம்ம முன்ன போயிட்டு எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா உதவி செய்வாங்க, காசு தருவாங்க, இல்ல வேற ஏதாவது வாங்கி தர முடியுமா, ஃபேன் வாங்கி தர்றேன், நான் டைல்ஸ் வாங்கி தர்றேன், பாய் வாங்கி தர்றேன் அப்படின்ற மாதிரி என்ன முடியுமோ அதை செய்வாங்க. ஏன்னா இது சதக்குத்துல் ஜாரியால முதலாவது விஷயமாக இருக்கு. 2வது விஷயம் பயன் தரக்கூடிய கல்வி. அதாவது இப்ப நம்ம படிக்கிறோம் சரிங்களா, படிச்சுட்டு அதை நம்ம அமல் செய்யறோம், அதோடைய அந்த கல்வி பினிஷ் ஆயிடக்கூடாது. நம்ம கத்துக்கிற கல்வி பிறருக்கு கத்துத்தரோம் பாத்தீங்களா, அப்ப என்ன ஆகுது, அந்த கல்வி ஞானம் அதிகமாகுது. இதுல எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு சின்ன விஷயத்த பிறருக்கு கத்து தர்றேன் அப்படின்னா அவங்க அதை என்ன பண்றாங்க, அமல் செய்யறாங்க. ஓகேவா? இப்ப என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கல்ல, அத அவங்க அமல் செஞ்சு அத பிறருக்கு கத்து தராங்க. அப்ப பேஸ்மெண்ட் யாரு, நம்ம தான். அவங்களுக்கு இந்த அறிவு அல்லாஹ் யார் மூலியமா கொடுத்தான், நம்ம மூலியமா கொடுத்தான். அப்ப நம்ம கத்து தந்த அந்த சின்ன விஷயம் எத்தனை காலம் வரையிலும் அவங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்களுடைய பிள்ளைகள், அதற்கு அடுத்த ஜெனரேஷன், அந்த மாதிரி அந்த நன்மை நீடிச்சுக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அல்லாஹ் தாலா ஒரு சின்ன துளி கூட குறையாம அந்த நன்மைகளை அப்படியே நமக்கு தருவான். அதுதான் பயன் பெறப்படும் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இது 2வது பாயிண்ட் ஆயிருக்கு. அதுக்காக தான் சொல்லுவாங்க, நம்ம தீனுடைய ஒரு காரியம் சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை பிறருக்கு எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய நன்மை மிக பெரிது, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் முடிவில்லாத பயணம் மாதிரி. ஸோ கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்டது பிறருக்கு கத்து தந்து அதன் மூலம் பயன் பெறணும். 3வது பிரார்த்திக்கும் குழந்தைகள். இப்ப நமக்காக நம்ம பிள்ளைங்க துவா செய்யறது. இப்ப இது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு தீனுடைய கல்வி கத்து தரும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்காக துவா செய்யணும், நம்ம அப்பா அம்மாவுக்காக அல்லாஹ் கிட்ட அதிகமாக அழுது அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நம்ம துவா செய்யணும். நம்மளை இப்ப எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, இப்ப நம்ம பெற்றோர் நம்ம கூட இல்லையே, அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நியத் வரணும். அந்த பிள்ளைகளுக்கு நியத் வரணும் அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சரியான கல்வி முறை தேவை. அப்பதான் அவங்க சரியான முறைப்படி தன்னுடைய தாய் தந்தையருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா வருவாங்க. ஆகையால இந்த 3 விஷயங்கள்ல எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா நம்மளுடைய மரணம் வருவதற்கு முன்பாகவே சேமிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக வாக்குறுதிகள், அதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பான் இல்லைங்களா?
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமா இந்த ஹதீஸ் அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கான். முஸ்லிம் பதிவேட்டுல பதிவாகி இருக்கு. இந்த 3 விஷயங்கள் இறந்த பின்னரும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பா இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.